திருச்சி சங்க காரியாலயத்தில் திரு இலகணேசன், திரு ஸ்ரீகணேசன் போன்றவர்கள் தங்கியிருந்தார்கள். நானும் கூட இருந்தேன். அந்த காலகட்டத்தில் தான் சங்கத்தில் இரத்த தானம் என்பதை பற்றி அதிகமான விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய இரத்த தான முகாம் நடத்திட்டு வந்தோம். சென்னையில் மூத்த பிரச்சாரக் சிவராம்ஜி ஜோக்லேக்கர் அவர் தான் அதுக்கு பொறுப்பு. அவர் உத்தமராஜ்ஜி. ஒரு உண்மை இந்த இடத்துல நான் சொல்லணும் விரும்புகிறேன். சிவராம்ஜி ஜோக்லேக்கர் தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய உடலை மருத்துவமனைக்கு எழுதிட்டார். உடல் தானம் பண்ணார். உத்தமராஜன் ஒரு சங்க பிரச்சாரக் உடல் தானம் பண்ணார். சங்கர சுப்பிரமணியன் ஒரு சங்க பிரச்சாரக் உடல் தானம் பண்ணார். இதெல்லாம் எந்த மீடியாலையும் வரல. மாறாக யாரோ ஒரு சினிமா நடிகர், இன்றைக்கி அவர் எம்பி ஆகிட்டார், அவர் உடல் தானத்துக்கு பதிவு செய்திருக்கிறார் என்பது பிரபலமாக பேசப்பட்டு இருக்கிறது. ஆனால் கண் தானம், இரத்த தானம், உடல் தானம் இதெல்லாம் அதிகமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி செய்து கொண்டு வருவது ஆர்எஸ்எஸ். 1989 தேர்தலுக்கு முன்னால், ப்ராபப்ளி 88 கூட இருக்கலாம். அப்போது திருச்சியில் நம்பர் 1 இரத்த தானம் செய்பவர்கள் யார் என்று கேட்டால் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்கள். டாக்டர் ஸ்ரீதர், ஜிகாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட டாக்டர் ஸ்ரீதர், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. நம்மகிட்ட பெரிய லிஸ்ட் இருக்கும், யார் யார் என்னென்ன பிளட் குரூப்னு. திரு இலகணேசன் அவர்கள் பி நெகட்டிவ் பிளட் குரூப்பை சேர்ந்தவர். அவர் எப்போதுமே சொல்லுவார், நான் எல்லா இடத்துலையும் பி பாசிட்டிவ்னு சொல்கிறேன், என்னுடைய பிளட் குரூப் பி நெகட்டிவ்ப்பா அப்படிம்பார். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏதோ இந்த ஜோதிட ஆராய்ச்சி மாதிரி இந்த பி நெகட்டிவ் குரூப்பில் இருக்கிற எல்லாருமே அந்த விவஸ்தா என்று சொல்லப்படக்கூடிய விஷயத்தில் பெஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். இலகணேசனுக்கு பி நெகட்டிவ், தனுஷ்ஜி பி நெகட்டிவ், ஓமெடிக்கல் ராஜேந்திரன் பி நெகட்டிவ், திருச்சி காரியாலயத்தை பார்த்துட்டு இருந்த, திருப்புவனம் பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு இருந்த நம்ம அழகிரி பி நெகட்டிவ், லக்ஷ்மணாச்சாரி பி நெகட்டிவ், அப்படி இந்த பி ஆட்டோ மனோகரன் பி நெகட்டிவ். இதெல்லாம் இவங்களுக்குள்ள ஒரு காமன் கேரக்டர் என்ன இருந்ததுன்னா, இவங்க எல்லாருமே அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில், நிகழ்ச்சி ஏற்பாடோ அதுவோ இதுவோ ரொம்ப பக்காவாக இருப்பாங்க. இது ஏன் நடந்ததுன்னு தெரியாது, ஆனால் இது ஒரு உண்மை. இப்போது ராஜீவ்காந்தியினுடைய பிளட் குரூப் பி நெகட்டிவ். ராஜீவ்காந்தி திருச்சிக்கு வரார். திருச்சிக்கு வரும்போது அவர் கூட அந்த கான்வாயில் எப்படினாலும் ஒரு பி நெகட்டிவ் குரூப்பில் இருக்கிற சிலர் இருக்கணும் என்பது காவல்துறைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆகையினால காவல்துறை என்ன பண்ணுறது, நேரடியாக எங்கள் டாக்டர் ஸ்ரீதரை பார்த்து, இப்படி ராஜீவ்காந்தி திருச்சிக்கு வருகிறார், அந்த நேரத்தில் பி நெகட்டிவ் இருக்கிறவர்களெல்லாம் எங்கள் கூட ஒரு காரில் வரணும் அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி பேசுகிறார். பேசினவுடனே டாக்டர் ஸ்ரீதர் என்ன சொல்கிறாரு, இல்லை இதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது, நீங்கள் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் போங்க, அவங்ககிட்ட பேசுங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கேட்குறாங்க. லிஸ்ட்டு கொடுக்குறார். இலகணேசன் பேர், ராஜேந்திரன் பேர், எல்லா பேரும் லிஸ்ட்டு கொடுக்குறார். லிஸ்ட்டு கொடுத்த உடனே அந்த காவல்துறை அதிகாரி நேரடியாக வருகிறார் நம்ம ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸுக்கு, காரியாலயத்துக்கு. வந்த உடனே இலகணேசனை நான் பார்க்கணுங்கிறார். இலகணேசன், நான் தான் இலகணேசன், சொல்லுங்கள் அப்படிங்கிறார். சொன்ன உடனே அவர் அவருடைய வேண்டுகோளை முன்வைக்கிறார். இப்படி ராஜீவ்காந்தி இந்த தேதியில் வரார், இன்றைக்கு முழுக்க திருச்சியில் இருக்கிறாரு, நாங்கள் இந்த இடத்துக்கு போனோம், நீங்கள் உங்கள் சங்கத்தில் இருக்கிற பி நெகட்டிவ் குரூப்பில் இருக்கிறவங்க எங்கள் கூட இருக்கணும் அன்னைக்கு முழுக்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அப்போ திரு இலகணேசன் சொல்கிறாரு, இல்லை உங்கள் கூட வர வேண்டியது என்னுடைய வேலை இல்லை, உங்களுக்கு பி நெகட்டிவ் தேவை அவசரம் ஏற்படுமானால் அதை ஏற்பாடு பண்ண வேண்டியது எங்கள் வேலை, அதை நாங்கள் வெற்றிகரமாக செய்திருவோம். நீங்கள் இவ்வளவு கேட்டுக்கொண்டதால் நான் ஒரு வேலை செய்கிறேன், அந்த தேதியில் நான் டூர் போகலை, நான் இந்த ஊருக்கு போகிறதா இருக்குது,
நான் அதை கேன்சல் பண்ணி என்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறேன் என்று முடிவு செய்து அந்த குறிப்பிட்ட தேதியில் அவர் ப்ரோக்ராம் எந்த ஊருக்கும் போகலை, உள்ளூர்லேயும் அவர் எந்த ப்ரோக்ராமும் வச்சுக்கல. திருச்சி காரியாலயத்தில் அமைதியாக உட்கார்ந்து புத்தகத்தை படித்து கொண்டு காவல்துறைக்கு சொன்னதுனால அன்னைக்கு அவர் டூரை கேன்சல் பண்ணிவிட்டு திருச்சி அலுவலகத்தில் அமர்ந்திருந்தார். இது எதுக்கு நாம் சொல்கிறோம்னா, கட்சி எங்கே இருக்கலாம், ராஜீவ்காந்தி என்பது காங்கிரஸ் கட்சியாக இருக்கலாம், அவர் நம்முடைய பிரதமர், அவர் வருகிறார், அவருக்கு அவசர தேவை என்ன என்பது காவல்துறை சொல்லுகிறது. அந்த காவல்துறையை சொன்னதை கேட்டுக்கொண்டு எங்கும் செல்லாமல் அன்னைக்கு இலகணேசன் அவர்கள் அந்த ஊரில் இருந்தார். கண்தானத்தை பற்றி நமக்கு தெரியும். தனுஷ்ஜி அவர்கள் கண் மதுரையில் பெரியார் எண்ணெய் பலகார கடை அவருக்கு தான் போய் சேர்ந்தது என்று ஒரு தகவல் உண்டு. இப்படி சேவைக்கு என்று பிறந்தது ஆர்எஸ்எஸ், சேவைக்கு என்று பிறந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அந்த இரத்த தானத்துக்கு எத்தனை பேரை என்ரோல் பண்ணாங்கங்கிறது எல்ஜியினுடைய ஒரு தனி திறமை என்பதை நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன்.